கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மத்தேயு 5வது அதிகாரம் 39வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்களில் மலை பிரசங்கம் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்காதே. ஒரு மனிதன் உனக்கு தீமை செய்வானானால் நான் அவனுக்கு சரிக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லி விரோதமாக எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று சொல்லி இயேசு நமக்கு போதிக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் ஒருத்தன் உன்னை அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மனிதன் உனக்கு தீமை செய்வானானால் நீ அவனுக்கு மீண்டுமாக தீமை செய்யாதே. அன்பின் நிமித்தமாய் நாம் அவனை கிறிஸ்துவுக்குள்ளாய் வழி நடத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தீமைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நம்மை அறியாதபடிக்கு சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். அதற்கு மாறாக நாம் தீமைக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த காரியங்களை நாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு ஒரு மேன்மையை கொடுப்பார். ஆகவே தான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு நான் தீமை செய்வேன் அல்லது எதிர்த்து அதற்கு சரியான பாடம் புகட்டுவேன் என்று நாம் சொல்லாதபடிக்கு கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு விடுதலையை கொடுப்பார், ரட்சிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையை, ஒருவேளை நீ உன்னுடைய இதயத்தில் காயம்பட்டு இருக்கலாம். நீ நன்மை செய்தவர்கள் உனக்கு விரோதமாக தீமை செய்திருக்கக்கூடும். நீ எவ்வளவோ உதவி செய்தவர்கள் இன்று உன்னை உதாசீனப்படுத்தக்கூடும். உன் நிமித்தமாய் வாழ்க்கையின் தரத்தில் உயர்ந்தவர்கள் ஒருவேளை இன்றைய நாளில் உனக்கு விரோதமாய் பேசுவார்கள், உன்னை தூக்கி எறிவார்கள். சமுதாயம், சபை, எல்லா காரியங்களிலும் உன்னை அவர்கள் வெறுத்து ஒதுக்கலாம். ஆனால் தீமைக்கு தீமை செய்யும்படியான சிந்தை உன்னுடைய இருதயத்தில் வரக்கூடாது. இயேசு சொல்லுகிறார், நீ தீமைக்கு எதிர்த்து நிற்காதே. ஒருவன் உனக்கு தீமை செய்வானால் தேவ சமூகத்தில் முறையிட ஆரம்பியுங்கள். இயேசுவே, நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் எழுதப்படட்டும். மன்னிக்கக்கூடிய சுவாபம், எதிர்த்து செயல்படாதபடிக்கு என் இயேசு செயல்படட்டும் என்று சொல்லி முற்றிலுமாய் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஒருவேளை ஆரம்ப நாட்களில் இதை செய்வது கடினமாக தோன்றலாம். ஆனால் கர்த்தருக்காக இதை நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் பல விதங்களில் மனதில் காயப்பட்டிருக்கலாம்ப்பா. ஆனாலும் தீமைக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு தெய்வீக சமாதானத்தினால் இந்த இதயங்களை நிரப்ப வேண்டுமா ஆட்சேபிக்கிறேன். காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் நீர். காயங்கள் கட்டப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும். உம்முடைய கிருபையினால மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.